வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க, இந்த பதிவில் நம்ம கற்றுக்க போகிறது பூஜை ரூம் எப்படி இருக்கணும், பூஜை ரூமில் என்ன மாதிரியான வாசனைகள் இருந்தால் நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்குன்னு கற்றுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம், நம்ம வீட்டை சூப்பராக மாற்றிடலாம். ஒரு பூஜை ரூம்லேயும் ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. நார்மலாக ஒரு பூஜை ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாமி ஃபோட்டோ, சாமி படங்கள் இருக்கும். அதே மாதிரி சில வீட்டில் விக்கிரகங்கள் வச்சுருப்பாங்க. விக்கிரகங்கள் நீங்கள் தனியாக எங்கள் வீட்டில் ரூம் இல்லைங்க, நாங்கள் நார்மலாக ஒரு ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கோம். இல்லை எங்கள் வீட்டில் தனி ரூமே இருக்குதுங்க, எங்கள் வீட்டில் ரூமும் கிடையாது, தனி ஷெல்ஃபும் கிடையாது, நாங்கள் நார்மலாக ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கோம். எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. எப்பயுமே பூஜை ரூம் நீட்டாக இருக்க வேண்டும், க்ளீனாக இருக்க வேண்டும். சிலர் வீட்டில் ஒட்டடாக தான் படிஞ்சிருக்கும். அதாவது சாமிக்கு பூ வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, விளக்கேற்றுவாங்க, தினமும் இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த கற்பூரம் காட்டும்போது சில நேரங்கள் என்ன ஆகும், அந்த மேலே போய் இந்த கருப்பாக படிஞ்சு அந்த ஒட்டடெல்லாம் பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்காமல் பார்த்துக்கோங்க. முதல்ல சாமி ரொம்ப க்ளீனாக வைங்க. ஏன்னா நம்மளை பாதுகாக்கக்கூடியது, நமக்கு வளர்த்த கொடுக்கக்கூடியது, நம்ம கேட்குறத கொடுக்கக்கூடியது அனைத்துமே எல்லாமே கடவுள் தான், அந்த இறைவன் தான், அந்த பிரபஞ்சம் தான், இந்த சாமி தான். இந்த சாமி எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கவங்களோ நம்ம வாழ்க்கை நீட்டாக இருக்கும். க்ளீனாக இருந்தால் நம்ம வாழ்க்கை க்ளீனாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு அங்கே க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாமி ஃபோட்டோ ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு ஃபோட்டோக்கு இன்னொரு ஃபோட்டோ மாட்டக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, எல்லாமே கடவுள் தாங்க. உங்கள் கண் பார்வைக்கு எப்படியே வசதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப குனிஞ்சு இப்படிலாம் அப்படியே தேடிலாம் கண்டுபிடிச்சி சாமிக்கெல்லாம் கும்பிடணும் அந்தளவுக்குலாம் வைக்க வேண்டாம். அதே மாதிரி இப்படி ரொம்ப உயர்ந்து பார்த்துலாம் இல்லைங்க. உங்கள் பார்வை, நீங்கள் எந்த ஹைட்டில் இருக்கீங்களோ உங்கள் பார்வைக்கு தகுந்த மாதிரி உங்கள் சாமி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீட்டாக இருக்கணும், ப்ராப்பராக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தினமுமே சாமிக்கு பூ வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்க, பூ வைக்கிறது தினமும் வைக்க முடியலங்க, தினமும் காசு கொடுத்து வைக்க முடியல, எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இதனால் சில பிளாஸ்டிக் பூ, பேப்பர் பூ, இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்குது பாருங்கள், அந்த மாலையெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. அந்த சாமி ஷெல்ஃபே சுற்றி லைட்லாம் போட்டு, அது என்ன லைட்டு மின்னு இருக்குமே, அந்த மாதிரி லைட்லாம் போட்டு, சீரியல் லேம்ப்லாம் போட்டுட்டு, அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் பூலாம் மாலைலாம் போட்டு சூப்பராக அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் எனர்ஜி லெவலில் பெருசாக இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? பூ வாங்கி வைங்க. பூக்கள் எதற்காக திரும்ப வைக்கிறாங்க? பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒன்று, நம்ம அந்த பூஜை ரூம், சாமி ரூம் போய் பார்க்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம். அது இயற்கையான பூவாக, அதுலேருந்து வரக்கூடிய வாசனை இருக்குது பாருங்கள், இது அரோமா தெரப்பியில் வரக்கூடியது. அதாவது இந்த பூ வாசனையிலேருந்து அரோமா தெரப்பின்னு ஒரு டெக்னிக்கே கண்டுபிடிச்சாங்க. அதாவது அந்த வாசனை மூலியமாக நம்ம மனசை சரி பண்ணக்கூடியது, அந்த வாசனை மூலியமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடியது. அதில் பூ வாசனை நிறைந்த பூக்கள் வைங்க. சாமி ரூமில் மல்லிகைப்பூ வைங்க. மல்லிகைப்பூ சாமிக்கு வைக்கும்போது அந்த வாசனை நமக்குள்ளே நிறைய விஷயங்களை மாற்றும். இப்போ உங்களுக்கு யாருக்கா சளி பிடிச்சிருக்கு, ரொம்ப நாளாக ஜலதோஷம் இருக்குது, அடிக்கடி சளி பிடிக்குது, இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், தினமுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூ எடுத்து அப்படியே மோந்து பாருங்கள். அப்படியே மோந்து பார்க்கும்போது அந்த வாசனை அப்படியே உள்ளுக்குள்ளே போகுது பாருங்கள். இந்த வாசனை உங்கள் லங்ஸை சுத்தப்படுத்தக்கூடியது. இப்போ சாமிக்கு பூ வைக்கிறோமே எதற்காகன்னு கேட்டால், சாமி எனக்கு இந்த பூ வைங்கப்பான்னு கேட்கல, நமக்கு நல்லதுக்காக சாமி பேரை சொல்லிக்கிட்டு நமக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சாமிக்கு வைக்கிறேன்னு சொல்லி நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்லதை. அப்போ பூ, மல்லிகைப்பூ வைக்கும்போது அந்த வாசனை இருக்குது பாருங்கள், அந்த வாசனை உங்களுக்குள்ளே சேர 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 உங்களுக்கு லங்ஸு சுத்தமாகும். அந்த வாசனை நெகட்டிவ் எனர்ஜிஸை கிட்ட அண்ட விட மாட்டாங்க. அந்த நல்ல நறுமண வாசனை வீட்டில் எப்பயுமே நல்ல சுபிக்ஷத்தை ஈர்த்து கொண்டே இருப்பார்கள். மல்லிகைப்பூ வைக்கலாம். சரி, மல்லிகைப்பூ அடுத்த வேறு என்ன பூ வைக்கலாம்? ரோஜாப்பூ வைக்கலாம். ரோஜாப்பூவும் பன்னீர் ரோஜா இருக்குது சொல்லுங்க பாருங்கள், அது நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள், அந்த ரோஜாப்பூ வைக்கலாம். இந்த மாதிரி வாசனை நிறைந்த பூக்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீடு, சாமி ரூம் சுபிக்ஷமாக இருக்கும். நீங்கள் அந்த போய் சாமி கும்பிடும்போது உங்களுக்குள்ளே அந்த வாசனை உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்களை க்ரியேட் பண்ணுவாங்க. உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடம்பும் மனசும் நல்லா இருந்தாலே, ஆரோக்கியமாக சூப்பராக இருந்தாலே வாழ்க்கை ஆரோக்கியமாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? அடுத்தது, இப்போ இதை தவிரங்க, இதை நான் பூ வைக்கிறேன், காலையில் வைக்கிறேன், ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சாம்பிராணி ஏற்றுங்க. அதாவது ஒரிஜினல் சாம்பிராணிங்க, பால் சாம்பிராணின்னு கிடைக்குது பாருங்கள், கட்டி சாம்பிராணி, பால் சாம்பிராணின்னு கிடைக்கும். அந்த சாம்பிராணி என்ன பண்ணுங்க, நல்லா தூள் பண்ணிக்கிட்டு குங்குலியம் சேர்த்துக்கோங்க, வெண்குங்குலியம் சேர்த்துக்கோங்க. வெண்குங்குலியம் புகையும் நல்லா வரும், அதே நேரத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை தவிர வேறு என்னென்ன வாசனைகள் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி வாசனை ரொம்ப நல்லது. சாம்பிராணி, பால் சாம்பிராணின்னு கிடைக்குங்க, கட்டி சாம்பிராணி, பால் சாம்பிராணி கிடைக்கும். அந்த சாம்பிராணி என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு கட்டியாக கிடைச்சாலும் வாங்கிட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு பத்திரமா எடுத்து கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அது இறுகிடும், தூள் பண்ணி வச்சா கூட இறுகிடும் மறுபடியும். அதனால் ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு தூபம் போடும்போது, அதுவும் கறி இருக்குது பாருங்கள், முடிஞ்சால் ஒரிஜினல் கறி வாங்கி எடுத்துக்கோங்க.
அந்த கறியில் வந்து கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி இந்த கிருஷ்ணாயில் அதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் ஊற்றி கூட நீங்கள் பற்ற வச்சுட்டு அதில் தூபம் போடுங்க. அது முடியலன்னா கொட்டாங்குச்சி இருக்குது பாருங்கள், கொட்டாங்குச்சி ஸ்டவ்வில் வச்சுட்டு அது கொஞ்சம் எரிய ஆரம்பித்த பிறகு தூபக்கால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எரிஞ்சு முடித்த பிறகு அது தகன்னு இருக்கும் பாருங்கள் நெருப்பு, அதில் தூபம் போடுங்க. இப்போ நிறைய நம்ம டெக்னாலஜி டெவலப் பண்ணலாம், என்ன பண்ணுறோம், சின்னதாக கப் சாம்பிராணி இருக்குது பாருங்கள். கப் சாம்பிராணி வாசனை நல்லா தான் இருக்கும், சில நேரங்களில் வாசனை ஓகே தான். பட் ஆனால் எனர்ஜி லெவலில் அந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி கிடைக்குமான்னு கேட்டால் பெருசாக அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்கிறது இல்லைங்க. உண்மையை சொல்ல போனால் இல்லைங்க, வேறு வழி இல்லை. எங்கள் வீட்டில் வந்து கறியும் கிடையாது, கொட்டாங்குச்சியும் கிடையாது, பற்ற வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, கப் சாம்பிராணி தான் இருக்குன்னா பரவாயில்ல. அந்த கப் சாம்பிராணியில் முடிஞ்சாலும் வெறும் கப்பாக வாங்கிக்குவாங்க, உள்ளுக்குள்ளே சாம்பிராணி இல்லாமல் இருந்தால் வாங்கிக்குவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிட்டு அந்த சாம்பிராணி ஏற்றிட்டு, கப் சாம்பிராணியாக இருந்தால் ஏற்றிட்டு ஃபேனு கீழே வச்சுருங்க. அதுக்குள்ளே வச்சுருக்க சாம்பிராணி காலியான பிறகு அதில் தக நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த சாம்பிராணி நீங்கள் வச்சுருக்கீங்க பாருங்கள், பால் சாம்பிராணி, குங்குலியம், அப்புறம் மருதாணி இலை, இதெல்லாம் கலந்து வச்சுருக்கீங்க பாருங்கள். இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா என்னாகும், அந்த நெருப்பு அணைஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட அந்த புகை எப்படி தெரியுமா இருக்கணும், எதிரில் இருக்கிறவங்க தெரியவே கூடாது, புகை மண்டலமாக இருக்கணும் வீடு ஃபுல்லாக. ஏன்னா நம்ம பேசக்கூடிய பேச்சோட வார்த்தைகளோட சக்தி, டிவிலேருந்து வரக்கூடிய சக்தி, அதே மாதிரி நம்ம எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய சக்தி, அதாவது வேறு ஏதாவது தீய எனர்ஜிகள், கெட்ட எனர்ஜிகள், இந்த சக்தி எல்லாமே எங்கே இருக்குன்னா மோஸ்ட்லி சின்ன சின்ன இடுக்கில் தான் போய் ஒளிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஷெல்ஃப் இருக்குது, ஷெல்ஃபுக்கு சின்னதாக ஒரு இடுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடுக்கில் தான் போய் அந்த தீய சக்திகள்லாம், கெட்ட சக்திகள்லாம் போய் ஒளிஞ்சிருக்கும். அந்த சக்திகளை வெளியேற்றுறதுக்காக தான் நம்ம சாம்பிராணி போடுறோம். 2 விஷயம், ஒன்று நமக்கு நல்லது நடக்கும், நம்ம ஆறாவும் கிளென்ஸ் ஆகும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி பாடியும் கிளென்ஸ் ஆகும், இது தவிர வீடும் கிளென்ஸ் ஆகும். அப்போ வீட்டில் அந்த மாதிரி புகை போட்டால் தான் அந்த புகை வந்து எல்லா இடத்துலையும் பரவும் போது தான், அந்த சின்ன சின்ன கேப்பில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் போய் பரவும் போது தான் அங்கே இருக்கக்கூடிய தீய சக்திகள்லாம் வெளியில் போகும். இப்படி நீங்கள் தூபம் போடுங்க, அதாவது சாம்பிராணி போடுங்க. சரி, சாம்பிராணி போட்டாச்சு, அது ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த வாசனை நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊதுபத்தி ஏற்றி வைங்க. சாண்டில் ஊதுபத்தியாக இருந்தால் ரொம்ப சிறந்தது. அது முடிஞ்ச அளவு நல்ல ஒரு அருமையான வாசனையாக இருக்கக்கூடிய மாதிரி சாண்டில் ஊதுபத்தி ஏற்றி வைங்க. லேவெண்டர் ஊதுபத்தி ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி பைனாப்பிள் வாசனையில் கிடைக்கக்கூடிய ஊதுபத்தியாக இருந்தால் ஏற்றி வைங்க, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரிஜினல் பைனாப்பிள் நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு வாசனை இருக்கும் பாருங்கள், அது சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி வாசனை இருக்கிற மாதிரி ஊதுபத்தி கிடச்சுன்னா அதை ஏற்றி வைங்க. அது வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை அகற்றக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த எது கிடைக்குதோங்க, எது கிடைக்குதோ ஏற்றி வைங்க. எப்பயுமே வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணும். சாம்பிராணி போடுறோம், ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் நீங்கள் நாள் ஃபுல்லாக அந்த வாசனையாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே வீட்டுக்கு, அதுவும் முக்கியமாக பூஜை அறை வாசனையாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? டிஃப்யூசர் விளக்குன்னு ஒன்று இருக்குதுங்க. அதாவது நம்ம இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஆயில், நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த விளக்கு ஏற்றி வச்சு அதில் சில ஆயில் போடும்போது, சில பச்சைக்கற்பூரம் இல்லை லேவெண்டர் ஆயில் இல்லை மைசூர் சாண்டில் ஆயில், இந்த மாதிரி ஆயிலெலாம் போடும்போது அந்த நறுமணம் வீடு ஃபுல்லாக எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த விளக்கு தாங்க அந்த விளக்கு. இது பாருங்கள், இது மூடி போட்டு மூடிடுறோம். 1. அடுத்தது இது கப்பு, இதில் தண்ணி ஊற்றி அந்த ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ஸ்டாண்டு, இது தாங்க விளக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் என்னென்ன ஊற்றணும்னு கேட்குறீங்களா? விளக்கெண்ணெய் ஊற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றலாம், பசு நெய் போடலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். ஊற்றிட்டு திரி போடுறீங்க, திரி போட்டுட்டு விளக்கு ஏற்றிடுறீங்க. ஏற்றி வச்சுட்டு இது ஸ்டாண்டு, இது மேலே இப்படி கவர் பண்ணிடுறீங்க. ஏதாவது இந்த விளக்கு வந்து இதற்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட விளக்கு. இது ஸ்டாண்டு இப்படி வச்சிடுறீங்க. வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த கப் எடுக்கிறீங்க, கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்படி மேலே வச்சுருங்க. உங்களுக்கு என்ன ஆயில் இருக்கோ ஆர் பச்சைக்கற்பூரம் இருக்கோ அது மேலே போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு அது மேலே நீங்கள் மூடியும் போட்டு வச்சிடலாம். இப்படி மூடி வச்சுட்டிங்கன்னா விளக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த எண்ணெய் ஊற்றிருக்கோமோ, நெய் வச்சுருக்கோமோ, எது வச்சுருக்கோமோ அதற்கான எனர்ஜியும் வீடு ஃபுல்லாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதிலேருந்து ஒரு அருமையான வாசனையும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த விளக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எரியுது, 2 மணி நேரம் எரியுதுன்னா அந்த 2 மணி நேரமும் இந்த வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்கள் பூஜை ரூம், உங்கள் வீடே இது கமகமன் நல்ல மனமோடு இருக்கும். அப்போ எப்படிப்பட்ட நெகட்டிவ் சக்தி, கெட்ட சக்திகளாக இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகி போயிடும், வீட்டை விட்டு ஓடி போயிடும். நமக்கு தேவையான நல்ல சக்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த டிஃப்யூசர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால என்ன தெரியுமா நல்ல விஷயங்கள், அந்த மனம் இருக்குது பாருங்கள், அந்த மனம் மைல்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மனசை சரி பண்ணக்கூடியது, நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடியது நிறைய விஷயங்களுக்கு அரோமா தெரப்பியில். அப்போ இந்த விளக்கை யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நறுமணம் எப்பயுமே வீட்டுக்குள்ளே இருக்கும். சிலருக்கு நைட்டில் தூங்கும்போது நல்லா கேட்டுக்கோங்க, இந்த லங்ஸ் தொந்தரவு இருக்குது. ஏற்கனவே மல்லிகைப்பூ சொன்ன பாருங்க, அதே மாதிரி பச்சை கற்பூரத்தோட தன்மை என்னென்னா நம்ம ஆறாவை கிளென்ஸ் பண்ணக்கூடியது, நம்ம எனர்ஜி பாடியை கிளென்ஸ் பண்ணக்கூடியது மட்டும் இல்லாமல் நம்ம லங்ஸையும் சுத்தப்படுத்தக்கூடியது. சிலருக்கு ரொம்ப மூச்சு இறக்கிதுங்க, அதாவது
நைட்டில் தூங்கும்போது எனக்கு மூச்சு இறைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க, மூச்சோட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இதில் மைல்டான அந்த பச்சை கற்பூரம் வாசனை இருக்கிற மாதிரி விளக்கேற்றி வச்சு நீங்கள் ஒரு ரூமில் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே தூங்கினாலும் அந்த ரூமில் வச்சுக்கோங்க. பெட்ரூமில் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். ஏன்னா ஃபேன் ஓடினாலும் ஏசி ஓடினாலும் இதில் விளக்கு அணையாது. ஏன்னா அந்த அமைப்பில் தான் விளக்கு இருக்குது. அப்போ அந்த வாசனை மைல்டாக உங்கள் ரூமில் இருக்கும்போது உங்களுக்கு உடம்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், உங்கள் எனர்ஜி பாடியும் கிளென்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை என்றைக்காவது ஒரு நாள் வச்சுக்கோங்க. நார்மலாக எப்பயுமே பூஜை ரூமில் வச்சுருங்க. இந்த மாதிரி என்றைக்காவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் மட்டும் அன்றைக்கி இந்த விளக்கு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் பெட்ரூமில். மற்ற நேரத்தில் எப்பயுமே பூஜை ரூமில் இருக்கட்டும். பூஜை ரூம் எந்த அளவுக்கு மனமாக சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மனமாக சுத்தமாக இருக்கும். பூஜை ரூமில் முடிஞ்ச அளவு எப்பயுமே விளக்கு ஏற்றி வச்சுருங்க. சிலர் சொல்லுவாங்க காலையில் 6 மணிலேருந்து 8 மணி நான் வேலைக்கு போகிறேங்க, பரவாயில்ல. அப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக வாங்கிக்கோங்க. பெரிய விளக்காக வாங்கிக்கிட்டு எண்ணெய் போட்டு அதில் விளக்கு ஏற்றி வச்சுருங்க. இந்த கூண்டு மணி அந்த கண்ணாடி கூண்டு இருக்குது பாருங்கள், முடிஞ்சாலும் அந்த கண்ணாடி கூண்டு வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபேன் காற்றுலாம் படுற மாதிரி இருந்தால் சப்போஸ் அப்படிலாம் விளக்கேற்றி வச்சுருங்க. முடிஞ்ச அளவு எப்பயுமே பூஜை ரூம் வெளிச்சத்தில் தான் இருக்கணும், அதுவும் விளக்கு வெளிச்சத்தில் தான் இருக்கணும். நம்ம சீரியல் லேம்ப்லாம் போட்டு லைட்லாம் போட்டு வச்சுருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. என்னால் இந்த விளக்கு ஏற்றி வைக்க முடியும், தாராளமாக ஏற்றி வைங்க. இப்போ சில அதுவும் என்ன தெரியுங்களா, எலக்ட்ரானிக்கில் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகி கரண்ட்டில் லைட் எரியுது, சின்னதாக பல்பு ஒன்று வச்சிடுறாங்க, பார்க்குறதுக்கு விளக்கு தூரத்தில் பார்க்குறது விளக்கு மாதிரியே இருக்குது. அந்த மாதிரிலாம் வேணாங்க. ஒரிஜினல் எண்ணெயில் ஒரிஜினல் திரி போட்டு ஒரிஜினலாக விளக்கேற்றுங்க. உங்கள் வாழ்க்கை ஒரிஜினலாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாகிறதுக்கு உங்கள் பூஜை ரூம் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் மனமாகவும் வெளிச்சத்தோட விளக்கு வெளிச்சத்தோடு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையும் சுத்தமாகவும் மனமாகவும் ஒளி தரும் ஒளியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். இதை பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறிடும். மாறிக்கிட்டு தான் இருக்குது, மாற ஆரம்பிச்சிடுச்சு. வாழ்க வளமுடன்.